இந்த வீடியோவில் chronic tonsillitis பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம acute tonsillitis and differential diagnosis of membrane over the tonsil பார்த்தோம். இப்போ chronic tonsillitis ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்பராக chronic tonsillitisக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈட்டியாலஜி, எதனால் இது வருது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் chronic tonsillitis அண்ட் எப்படி பேஷண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆவாங்க, என்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸோடு ப்ரெசென்ட் ஆவாங்க, தென் நம்ம எப்படி எக்ஸாமின் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம். ஸோ ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈட்டியாலஜி பார்த்தோம்னா, சரியாக அக்யூட் டான்சிலைட்டிஸை நம்ம வந்து ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அது க்ரானிக் டான்சிலைட்டிஸாக வரும். அதுக்கப்புறம் மைக்ரோ அப்சஸ் ஏதாவது டான்சிலில் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே அதை விட்டுட்டோன்னா அது க்ரானிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ரானிக் டான்சிலைட்டிஸ் வரும். அதுக்கப்புறம் சப்கிளினிக்கல் இன்ஃபெக்ஷன், ஏதாவது பாக்டீரியானால் ஏதாவது சப்கிளினிக்கலாக இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னா க்ரானிக் டான்சிலைட்டிஸ் வரலாம். அதுக்கப்புறம் இது மோஸ்ட்லி வந்து சில்ட்ரன் அஃபெக்ட் பண்ணும் அண்ட் யங் அடல்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஏதாவது க்ரானிக் இன்ஃபெக்ஷன் இன் தி சைனஸ் ஆர் டீத்தில் ஏதாவது இன்ஃபெக்ஷன், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஓரல் கேவிட்டியில் ஏதாவது ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் க்ரானிக் டான்சிலைட்டிஸ் வரலாம். இந்த 4 தான் மெயினாக. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் க்ரானிக் டான்சிலைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரானிக் ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ் அண்ட் க்ரானிக் பேரன்கைமேட்டஸ் டான்சிலைட்டிஸ் அண்ட் க்ரானிக் ஃபைப்ராய்டு டான்சிலைட்டிஸ். இந்த ஃபாலிகுலரும் பேரன்கைமேட்டஸும் ஆல்ரெடி நம்ம அக்யூட் டான்சிலைட்டிஸில் ஒரு ஸ்டேஜ் தான், ஒரு டைப்பு தான். கூட இங்கே எக்ஸ்ட்ராவாக க்ரானிக் ஃபைப்ராய்டு டான்சிலைட்டிஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து க்ரானிக் ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ். இதில் வந்து நம்ம எப்படி அக்யூட் ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான். இதில் வந்து டான்சிலோட க்ரப்ஸ் எல்லாமே வந்து சீஸி இன்ஃபெக்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கங்கே எல்லோ ஸ்பாட்ஸ் தெரியும் நம்ம இந்த க்ரானிக் ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ்லேயும். சேம் ஆஸ் தி அக்யூட் ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ் தான் ஒரு க்ரானிக் ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ். அண்ட் கம்மிங் டு க்ரானிக் பேரன்கைமேட்டஸ் டான்சிலைட்டிஸ். பேரன்கைமேட்டஸ் டான்சிலைட்டிஸ் பார்த்தோம்னா ஹைப்பர்ப்ளேஷியா ஆஃப் தி லிம்ஃபாய்டு டிஷ்யூ. ஒரு டான்சில் வந்து ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் தி சப்எபித்திலியல் லிம்ஃபாய்டு டிஷ்யூ தான். டான்சில்ஸ் ஆர் வெரி மச் enlarged and may interfere with speech, deglutition and respiration. Attacks of sleep apnea may occur. அதாவது பேரன்கைமேட்டஸ் அதே மாதிரி நம்ம அக்யூட் பேரன்கைமேட்டஸ் டான்சிலைட்டிஸில் பார்த்த மாதிரி தான் க்ரானிக் பேரன்கைமேட்டஸ் டான்சிலைட்டிஸையும் இதுலேயும் அதே வந்து டான்சில் எல்லாமே என்லார்ஜ் ஆகிருக்கும். ஸோ என்லார்ஜ் ஆகும்போது நம்மளால் சரியாக வந்து முழுங்க முடியாது எதுவும். ஸோ நம்ம பேசும்போது ஸ்பீச் இன்டர்ஃபியர் ஆகும், அதாவது ஸ்பீச் இன்டர்ஃபியர், அதுக்கப்புறம் டிக்ளிட்டேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் ஆகும். ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால ஸ்லீப் ஆப்னியா வரும். ஸோ லேட்டராக நம்ம அதை ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னா கார்பல்மோனலே, அதாவது சரியாக லங்குக்கு ஆக்சிஜன் சரியாக போகாததுனால அதுதான் லாங் ஸ்டெண்டிங் கேசஸ் டெவலப் ஃபீச்சர் ஆஃப் கார்பல்மோனலே. இது உங்களுக்கு இங்கே நல்லாவே உங்களுக்கு தெரியும், 2 டான்சிலுமே நல்ல மிட்லைனில் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து க்ரானிக்காக இருக்கும், மோர் தென் 3 months இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து க்ரானிக் பேரன்கைமேட்டஸ் டான்சிலைட்டிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா க்ரானிக் ஃபைப்ராய்டு டான்சிலைட்டிஸ். க்ரானிக் ஃபைப்ராய்டு டான்சிலைட்டிஸில் வந்து டான்சில் எல்லாம் ஸ்மால் பட் இன்ஃபெக்டட் வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிப்பீட்டட் சோர் த்ரோட். டான்சில் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கும், அது எப்பயும் போது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வந்து ரிப்பீட்டட் சோர் த்ரோட் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ தட் இஸ் க்ரானிக் ஃபைப்ராய்டு டான்சிலைட்டிஸ். இப்போ பேஷண்ட் எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்க, அதாவது கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோர் த்ரோட் இருக்கும், அக்யூட் டான்சிலைட்டிஸ் மாதிரி அடிக்கடி அக்யூட் டான்சிலைட்டிஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, சோர் த்ரோட் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரானிக் இரிட்டேஷன் இருந்துகிட்ருக்கும், காஃப் இருந்திருக்கும். தென் பேட் டேஸ்ட் இன் மவுத் அண்ட் ஃபவுல் ஸ்மெல்லிங், ஹாலிடோசிஸ், பேட் ஸ்மெல் வந்து வாயத்தோடனாவே வந்து அவங்க பேட் ஸ்மெல் வந்து வரும். ஏன்னா வந்து கப்ஸில் வந்து அந்த பஸ்ஸெல்லாம் அக்குமுலேட் ஆகிருக்கிறதுனால, அதனால் பேட் டேஸ்ட் அவங்களுக்கே அது ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஃபவுல் ஸ்மெல்லும் அவங்களுக்கும் ஃபீல் ஆகும், அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து திக் ஸ்பீச், டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங், சோக்கிங் ஸ்பெல்ஸ் அட் நைட், அதே தான். இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, அவங்களுக்கு சோர் த்ரோட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஏதாவது த்ரோட்டில் இரிட்டேஷன் இருக்க மாதிரி இருக்கும், ஹாலிடோசிஸ், பேட் டேஸ்ட், பேட் ஸ்மெல் ரெண்டுமே இருக்கும். அவங்களால சரியாக பேச முடியாது,
திக் ஸ்பீச், டிகிலிட்டேஷன், ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் ஆகும். அவ்வளோதான் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். பேஷண்ட் இந்த மெயின் கம்ப்ளைண்ட்ஸோடு தான் வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே க்ரானிக் டான்சிலைட்டிஸில் ப்ரெசென்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன். இப்போ பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்க கம்ப்ளைண்ட்ஸை சொல்லிட்டாங்க. நாம் எப்படி ஃபர்தராக எக்ஸாமின் பண்ணுறது? இப்போ ஓரல் கேவிட்டியில் தான் இஷ்யூ இருக்குது. அப்போ நம்ம டங் டிப்ரெஸர் போட்டு பார்க்கும்போது டான்சில் வந்து என்லார்ஜ்ட் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். சப்போஸ் டான்சில் என்லார்ஜ் ஆகிருக்கு, 2 டான்சிலுமே மிட்லைனில் மீட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது க்ரானிக் பேரன்கைமட்டஸ் டான்சிலைட்டிஸ். ஓகே. தென் வந்து டான்சிலை சுற்றி எல்லோயிஷ் பீட்ஸ் தெரியுது, பஸ் அங்கங்கே அக்யூமுலேட் ஆகிருக்கு அந்த மீடியல் சர்ஃபேஸில் எல்லோயிஷ் பீட்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னா க்ரானிக் ஃபாலிகுலர் டைப். நெக்ஸ்ட்டு வந்து டான்சில் சின்னதாக இருக்குது, நம்ம ஆன்டீரியர் பில்லரில் வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது அதில் வந்து ஃப்ராங்க் பஸ் ஆர் சீசி மெட்டீரியல் வந்து வெளியே வருது அப்படின்னா க்ரானிக் ஃபைப்ராய்டு டைப். மொத்தம் 3 இருக்குது. க்ரானிக் பேரன்கைமட்டஸ் ரெண்டுமே மிட்லைனில் மீட் பண்ணும். க்ரானிக் ஃபாலிகுலர் டைப்னால் எல்லோயிஷ் பீட்ஸ் தெரியும் மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் தி டான்சிலில். அதே மாதிரி நம்ம டங் டிப்ரெஸர் வச்சு ஆன்டீரியர் டான்சிலர் பில்லரில் வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது பஸ் வந்து வெளியே வரும். ஸோ தட் இஸ் க்ரானிக் ஃபைப்ராய்டு டைப். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா flushing of anterior pillars compared to the rest of the tonsil pharyngeal mucosa is an important sign of the chronic tonsillar infection. அதாவது ஆன்டீரியர் பில்லர் வந்து பார்த்தோம்னா ரெட்டிஷ் எடிமேட்டஸ் மோஸ்ட்லி அந்தளவுக்கு இருக்காது. அக்யூட்டில் வந்து ஆன்டீரியர் பில்லர் வந்து எடிமேட்டஸாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும். பட் இங்கே வந்து க்ரானிக்கில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஆன்டீரியர் டான்சிலர் பில்லர் வந்து மற்ற பெரிஞ்சியல் மியூக்கோஸாவோட கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஏதாவது க்ரானிக் டான்சிலர் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் ஜுகுலோ டைகாஸ்ட்ரிக் நோடு வந்து என்லார்ஜ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதே அக்யூட் டான்சிலைட்டிஸ்னால் ஜுகுலோ டைகாஸ்ட்ரிக் நோடு அஃபெக்ட் ஆகி டெண்டர்னஸ் இருக்கும். பட் இங்கே வந்து டெண்டர்னஸ்லாம் இருக்காது, என்லார்ஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தோம்னா கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னால் வந்து அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், டயட் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டீத் இன்ஃபெக்ஷன், இதுக்கு ஓரல் கேவிட்டியில் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அது முதல்ல ட்ரீட் பண்ணணும். ஸோ கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டான்சிலெக்டமி பண்ணலாம். டான்சிலெக்டமி எப்போ பண்ணலான்னா அவங்களால சரியாக பேச முடியல, சரியாக முழுங்க முடியல, ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக டான்சிலெக்டமி பண்ணிடலாம். ட்ரீட்மெண்ட் 2 தான், கன்சர்வேட்டிவ், டான்சிலெக்டமி. இதே எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தோம்னா 3 க்ரானிக் டைப்ஸையும் வந்து நம்ம எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆன்டீரியர் டான்சிலர் பில்லர் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஜுகுலோ டைகாஸ்ட்ரிக் நோடு எப்படி இருக்கும், இந்த 5 விஷயத்த க்ரானிக் டான்சிலைட்டிஸில் எப்பயுமே மீன் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து மெயின் காம்ப்ளிகேஷன் என்னென்னா டான்சிலோலித், டான்சிலர் சிஸ்ட் அண்ட் இன்ட்ராடான்சிலர் ஆப்சஸ், தென் பாராஃபெரிஞ்சியல் ஆப்சஸ், பெரிடான்சிலர் ஆப்சஸ். பெரிடான்சிலர் ஆப்சஸ் வந்து ஒரு ஷார்ட் நோட். ஸோ அதை ரிப்பீட்டடாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்பாங்க, அதை பற்றி நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து டான்சிலோலித், டான்சிலோசிஸ்ட் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன் ருமேட்டிக் ஃபீவர், அதாவது க்ரானிக்காக ருமேட்டிக் ஃபீவர் அவங்களுக்கு இருந்திருக்கலாம், க்ரானிக் டான்சிலைட்டிஸ். அதாவது குரூப் ஏ பீட்டா ஹிமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னால ருமேட்டிக் ஃபீவர் பாஸ் ஆகுது. ஸோ ருமேட்டிக் ஃபீவர் வந்து க்ரானிக்காக அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஹார்ட் வால்வ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் ஃபர்தராக ருமேட்டிக் ஃபீவர் இருந்துச்சுன்னா அது கூட அசோசியேட்டட் ஆகி அக்யூட் குளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது காம்ப்ளிகேஷனாக நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா என்ன ஆகும் ஃபர்தராக அப்படின்னு பார்த்தோம்னா பெரிடான்சிலர் ஆப்சஸ், பாராஃபெரிஞ்சியல் ஆப்சஸ், இன்ட்ராடான்சிலர் ஆப்சஸ், டான்சிலோலித், டான்சிலோசிஸ்ட் அண்ட் ருமேட்டிக் ஃபீவர், குளோமெருலர் நெஃப்ரைட்டிஸ் அந்த இதெல்லாம் வரும். இப்போ ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டான்சிலோலித்.
டான்சிலர் லித்னா கால்குலஸ் ஆஃப் தி டான்சில், அதாவது it is seen in chronic tonsillitis when the crypts are blocked and retention of the depressed. அதாவது க்ரெப்ஸ் வந்து நம்ம வந்து ஆன்டீரியர் டான்சிலர் பில்லர் வச்சு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது பஸ் வந்து ஸ்குவீஸ் ஆகி வெளியே வரும். பட் அந்த ஸ்குவீஸ் ஆகிற அந்த இடத்துல, அதாவது அந்த க்ரெப்ஸில் வந்து ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னா அந்த பஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து அக்குமுலேட் ஆகிடும். ஸோ அக்குமுலேட் ஆகிடுச்சுன்னா அது கூட வந்து இன்ஆர்கானிக் சால்ட்ஸ், அதாவது கால்சியம் மெக்னீஷியம் ரெண்டுமே வந்து சேர்ந்து டெபாசிட் ஆகி ஒரு ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இட்டுமே கிராஜுவலி enlarge and then ulcerate through the tonsil. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகி கிராஜுவலாக பெருசாகும். அதுக்கப்புறம் வந்து அல்சரேட் ஆகிடும். ஒரு லெவலுக்கு மேலே அதை விட்டு வெளியே வரும். இந்த டான்சிலர் லித் வந்து மோஸ்ட்லி யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அடல்ட்ஸுக்கு வரலாம். எப்படி ப்ரெசென்ட் ஆவாங்க, ஏதோ உள்ளே இருக்க மாதிரி, அதாவது லோக்கல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்க மாதிரியே இருக்கும், ஏதாவது ஃபாரின் பாடி சென்சேஷன் இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து ஈஸியாக நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். வந்து ஒரு நார்மலாக நம்ம வந்து தம்பை இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு அது பால்பேட் பண்ணாலே வந்து ஒரு மாதிரி ஒரு மர அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டி ஃபீலிங் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வெறும் சிம்பிள் தான். ஸ்டோன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? டான்சிலெக்டமி வச்சு ரிமூவ் பண்ணலாம். ஸ்டோனை நார்மலாக ரிமூவ் பண்ணலாம், இல்லைனா டான்சிலெக்டமியோட அசோசியேட் பண்ணி பண்ணலாம். ஏதாவது அவங்களுக்கு வந்து செப்சிஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா. அதே வந்து இது மேலோட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதே டீப்பாக இருந்துச்சுன்னா நம்மளால் பண்ண முடியாது. ஸோ டான்சிலெக்டமி டைரெக்டாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரா டான்சிலர் ஆப்சஸ், அதாவது பஸ் வந்து டான்சிலுக்குள்ளேயே அக்குமுலேட் ஆகிடும். ஸோ அது ஆஸ் யூஷுவல் அது டான்சிலர் லித் பார்த்த மாதிரி தான். இது வந்து க்ரெப்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ லோக்கல் பெயின் டிஸ்பேஜ் அவங்க ப்ரெசென்ட் ஆவாங்க. டான்சில் வந்து ஸ்வாலன் ரெட்டாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து எப்பயும் போல் ஆன்டிபயாட்டிக். அதுக்கப்புறம் பஸ்ஸை வந்து நம்ம ட்ரைனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் டான்சிலெக்டமி தேவைப்பட்டால் பண்ணலாம். அதாவது பஸ் இதில் வந்து வித்தின் தி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் டான்சிலுக்குள்ளேயே வந்து அக்குமுலேட் ஆகிடுது. அதே மாதிரி க்ரெப்ஸ் வந்து பிளாக் பண்ணிடுது. இட் இஸ் யூஸ்வலி ஃபாலோஸ் பிளாக்கிங் ஆஃப் தி க்ரெப்ஸ் ஓப்பனிங் இன் அக்யூட் ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து டான்சிலர் சிஸ்ட். இது வரைக்கும் 2 பார்த்துருக்கோம். டான்சிலர் லித், அதுக்கப்புறம் இன்ட்ரா டான்சிலர் ஆப்சஸ், டான்சிலர் சிஸ்ட். டான்சிலர் சிஸ்ட் பார்த்தோம்னா டியூ டு பிளாக்கேஜ் ஆஃப் தி டான்சிலர் க்ரெப்ஸ் அண்ட் அப்பியர்ஸ் ஆஸ் அ yellowish swelling over the tonsil. அதாவது இந்த மூணுத்துலேயுமே ஒரே விஷயம் தான் சொல்கிறோம். க்ரெப்ஸ் வந்து பிளாக் ஆகிடுது. இன்ட்ரா டான்சிலர் ஆப்சஸ்லேயும் அப்படி தான், டான்சிலர் சிஸ்ட்லேயும் அப்படி தான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த டான்சிலர் லித்லேயும் அப்படி தான். வெரி ஆஃப்டன் இட் இஸ் சிம்டம்லெஸ். இட் கேன் பி ஈஸிலி ட்ரைன்டு. சிம்டம்ஸ் தெரியாது, பட் ஈஸியாக வந்து ட்ரைன் பண்ணலாம். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் பெரிடான்சிலர் ஆப்சஸ் பற்றி பார்க்கலாம். ஏன்னா பெரிடான்சிலர் ஆப்சஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டான்சிலர் சிஸ்ட் அந்தளவுக்கு உங்களுக்கு உறுத்தாது. பட் இருந்தாலும் நம்ம ஈஸியாக அதை ட்ரைன் பண்ணலாம். ட்ரைன் பண்ணிவிட்டு சிம்டம்ஸ் அந்தளவுக்கு காமனாக ப்ரெசென்ட் ஆகிட மாட்டாங்க. yellowish swelling over the tonsil, இந்த இதில் தெரியும் உங்களுக்கு. பார்த்தா yellowish swelling ஆன மாதிரி ஒரு தெரியுதா? பார்த்தா இவ்வளவுக்கும் இதுக்கும் கலர் தான் டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. இதுதான் டான்சிலர் சிஸ்ட். Thank you. Subscribe to my channel and chat your friends.